Yan Max Sival Muthukani. In the video, we will see miscellaneous exercise. Second question. In each of the following, determine whether the statement is true or false. If it is true, prove it. If it is false, give an example. So, first question is if x belongs to. So, if x belongs to A and A belongs to B, then x belongs to B ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இப்போ ஒரு எலமெண்ட் இருக்குது, அது ஏல இருக்குது, ஏ செட் வந்து பியில் இருக்குது அப்படின்றதுக்காக ஏ வந்து பியில் தான் இருக்கணுன்றது கட்டாயம் கிடையாது. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ்னால் எக்ஸாம்பிள் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 and 2ன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு 1 and 2ன்னு வச்சுக்கோங்க. 2 தான் நம்மளோட எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போது 2 பிலாங்ஸ் டு ஏ, அதாவது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. இப்போ பி செட் வந்து ஏ வந்து அதில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ 3,1,2ன்றதே இருக்குது, ஒரு 4 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் 2 இஸ் நாட் டைரக்ட்லி பிலாங்ஸ் டு பி. ஸோ எக்ஸ் இஸ் நாட் பிலாங்ஸ் டு பின்றது தான் ஸ்டேட்மெண்ட். அப்போ இது ஃபால்ஸு. ஓகே, இப்போ செகண்ட் கொஷின் பாருங்கள். இஃப் ஏ is a subset of B and B belongs to C, then A belongs to C ன்னு கேட்குறாங்க. ஸோ இதே மாதிரி தான் ஒரு எலமெண்ட் இருக்குது, அது வந்து சப்செட் ஆஃப் பின்னு சொல்லியாச்சு. ஸோ அப்போது ஏ செட் வந்து பியில் இருக்கிறதுல எல்லாத்துலேயும் இருக்கணும். இப்போ ஏ வந்து 1,2 அப்படின்னா ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பியில் இருக்குது. எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ ப்ரெசன்ட் இன் பி. இப்போது சிங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி வந்து பிலாங்ஸ் மட்டும்தான். ஸோ அப்போது சிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் 5, 1, 2, 3 இப்போ 0 அப்படின்னு இருக்குது அப்படின்னா, இப்போது ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி. பி வந்து இந்த செட் பிலாங்ஸ் தான், சப்செட் கிடையாது, பிலாங்ஸ் டு சி. ஏ நாட் பிலாங்ஸ் டு சி. 1,2ங்கிற ஒரு செட் இதுக்குள்ளே கிடையாது. ஸோ ஏ நாட் பிலாங்ஸ் டு சி.